வணக்கம் நண்பரே, நல்ல கமெண்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க. ஒரு வாரம் வேலைக்கு போகாமல் விட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றீங்க. எந்த லோடு ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் நீ வண்டி நிறுத்தியே வச்சிருந்தாலும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஃபைனான்ஸ்லேருந்து வருவாங்க, டியூ கட்டில் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஓன் கம் டிரைவர்ஸ் அந்த வண்டி நம்பி தானே இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? வண்டி எடுத்துகிட்டு போயிட்டா டிரைவர் வேலைக்கு வரணும். அப்போ நிரந்தரம் எங்கே இருக்குது? டிரைவர் வேலையில் இருக்குது. அப்படிப்பட்ட டிரைவர் வேலையை எப்படி பாதுகாக்கணுன்றதை ஏன் யாரும் யோசிக்க மாட்டீங்க? வண்டியை ஒரு வாரம் நிறுத்தினா யாருக்கு நட்டம்? நம்ம குடும்பம் தான் வீதியில் நிற்கும். முதல்ல இதை உணர்ந்துக்காங்க. அப்போ டிரைவருக்கான பொருளாதாரத்தை உருவாக்கணும். எதிர்காலத்தில் நம்மளுக்கான நலவாரியத்தை கொண்டு வரணும். எதிர்காலத்தில் நம்ம டிரைவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நம்ம வீட்டில் அடிபட்டே கடந்தாலும் இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், அந்த டிரைவருக்கான பாதுகாப்பை உறுதி பண்ணணும். நாம் இறந்து போயிட்டாலும் ஆக்சிடென்ட்ல நம்ம குடும்பத்துக்கான விபத்து காப்பீடு இல்லாமல் 10 லட்ச ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் 10 லட்சம் கொடுக்கணும். இதை உருவாக்கணும். அப்போ ஒவ்வொரு டிரைவரின் வாழ்க்கைக்கு பின்னாடி நம்ம இறந்தே போனாலும், ஒரு வீர மரணம் அடைஞ்சாலும், இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு எப்படி இழப்பீடு நிதி கொடுக்குறாங்களோ அது மாதிரி இந்த நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய ஓட்டுநர்கள் நமக்கு இழப்பீடு நிதியா சென்ட்ரல் கவர்மெண்ட் 10 லட்சம், தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 லட்சம் அப்படின்னு அந்தந்த மாநிலங்கள்லையும் கொண்டு வர சிஸ்டத்தை நம்ம உருவாக்கணும் நண்பர்களே. இது யார் கையில் இருக்கு? நம்ம டிரைவர்கள் கையில் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு போராட்டம்னு வண்டி நிறுத்தி போராட்டம் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஓன் கம் டிரைவர்ஸாக இருக்கும். வண்டி நிறுத்தினா ஒரு மாதம் பார்ப்பாங்க, இல்லைன்னா டியூ கட்ட முடியல, அப்புறம் ஃபைனான்ஸ்காரங்க வந்து வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த டிரைவர் தொழிலை முதல்ல நம்மளுடைய அங்கீகாரமாக நம்ம கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்து பண்ணணும் நண்பர்களே. இதெல்லாம் பண்ணாமல் இங்கே என்னதான் நம்ம ஒரு வாரம் நிறுத்தி ஸ்ட்ரைக் பண்ணாலும், 10 நாள் நிறுத்தி ஸ்ட்ரைக் பண்ணாலும் பண்ணுறவங்க அங்கே பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். இங்கே ஆல்ரெடி பணம் வச்சிருக்கிறவங்க மன்னார் கம்பெனியெல்லாம் பணத்தை போட்டு எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே தொழில் வளர்ச்சி, அந்த பில்லியன் கணக்கில் தொழில் வளர்ச்சியெல்லாம் ஆகிட்டு தான் இருக்கும். டிரைவர்ஸ் ஓட்டுறவங்க ஓட்டிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஓன் கம் டிரைவர்ஸாக மாறின டிரைவர் தொழிலை மதிக்காமல் ஓனராக போகணும்னு நினச்சி போனவங்க கண்டிப்பான முறையில் அவங்களுடைய இழப்பீடு அவங்களே தேடிக்குவாங்கன்றது உங்களுக்கு இதுக்கு மேலே இன்னும் சொல்ல தேவையில்லை. நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, எது சரியான முடிவுன்றதை யோசிச்சு பார்த்து எடுங்க. இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்மளுடைய விலைவாசியை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு டீ குடிக்க முடியல, டீ குடிச்சா 20 ரூபா செலவாகுதுன்ட்டு கம்முன்னு வண்டியிலே உட்காந்துக்கிறோம். இந்த மாதிரி தான் நிலமை போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க நண்பர்களே.